இன்னைக்கு கிலோமீட்டருக்கு 12 ரூபாயில இருந்து 15 ரூபா வரைக்கும் எங்களால ஓட்டவே முடியாது. அதனுடைய செலவுகள் இருக்குல்ல, வண்டி பழுது பார்க்கறதா இருக்கட்டும், டயர் மாத்துறதா இருக்கட்டும், இல்ல இந்த காப்பீடு கட்டுறதா இருக்கட்டும், எஃப்சி வருஷம் எஃப்சி காட்டணும். இந்த எஃப்சி கட்டணங்கள், ஸ்டிக்கர் ஓட்ட சொல்றாங்க, ஜிபிஎஸ் கருவி வைக்க சொல்றாங்க, வேக கட்டுப்பாட்டு கருவி வைக்க சொல்றாங்க. சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு ஒரு 10 கிலோமீட்டருக்கு நியாயமான ஆட்டோ கட்டணம் என்னவா இருக்கலாம் சொல்லுங்க. எங்களுக்கு 25 ரூபா தேவைப்படுது. ஒரு கிலோமீட்டர் வாகனத்தை இயக்கணும்னா 25 ரூபாய் குறைந்தபட்சம். இன்னைக்கு காருக்கே 18 ரூபாய் 20 ரூபாய் ரேஞ்சில காரு பத்தல. நீங்க சராசரியா நீங்க வந்து கார்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆமா, அதுல எல்லாம் 25 ரூபாய் போடுறாங்க. ஆனா இந்த அக்ரிகேட்டர் ஆப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய்க்குள்ளதான் இருக்குது. 20 ரூபாய்க்கு மேல எங்கேயும் யாருமே ரேட் போடலையே. புரியல. ஏன்னா இந்த ஓலா ஊபர் மாதிரியான ஆப்ல நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னா 20 ரூபாய்க்கு உள்ளதான் ரேட் போறாங்களே. இல்ல, நீங்க சராசரியா நான் பீக் ஹவர்ஸ், பீக் ஹவர்ஸ் ரெண்டு இருக்கு. நீங்க நான் பீக் ஹவர்ஸ்ல நீங்க புக் பண்ண போகும்போது சராசரியா குறைந்தபட்சம் 22 ரூபாயில இருந்து 27 ரூபாய் வரைக்கும் ஆவரேஜா வந்துடும்.